Daily Bible School. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு, உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரோடு உயிராக கலந்தவரே, நாங்கள் சுவாசிக்கும் ஜீவபூத்து நீங்க தானப்பா. எங்களுக்குள் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, நீரே எங்களுக்குள் வாழ்கிறாண்டவரே. அப்பா, உங்கள் இயக்கங்கள் எங்கள் இயக்கங்களா மாறட்டும், உங்கள் எண்ணங்கள் எங்கள் எண்ணங்களா மாறட்டும் ஆண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா, நாமம் துதிக்கையிலே செய்யா, உம் அன்பை ருசிக்கையிலே, நாமம் துதிக்கையிலே செய்யா, உன் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்பா, உன் வசனம் ஆண்டவரே மனமக்கள் நல்ல மருந்து சொன்னீர் ஆண்டவரே. உங்க பிரசனம் ஆண்டவரே எங்கள் ஜீவ தண்ணீரா இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம். ஆவியானவரே எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம். தூயவரே, துணையாளரே, என் பலனும் கேடகமா இருப்பவரே, நன்றியோடு ஆராதிக்கிறோம், உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இதாயும் பாகருமையா, உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலும் உந்தன் வசனம் தியானிக்கிறேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். சோதரம் சோதரப்பா,
கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதிக்கிற துதி எப்போதும் நாவிலில் எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. உன் சமூகத்தில் நித்திய பேரின்பு உண்டு ராஜா. உன் சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டானவரே. அன்றைய உன் சமூகத்தில் துக்கங்கள் மாறவே, வேதனைகள் நீங்கவே, துன்பங்கள் மாறவே ராஜா. அன்றைய அவமானம் நீங்கவே, குறைவெல்லாம் நிறைவாகவே ராஜா. ஓ ராஜா ராஜா, பிசாசை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவரே உனக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவரே உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. யோவான் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: 2 சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேயாவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது. 3 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4 விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். 6 அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 7 ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். 8 மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். 9 அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். 10 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். 11 சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. 12 இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. 13 அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். 14 இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். 15 அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 16 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
18ஆம் வசனம், நீ இளம் வயது உள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 19ஆம் வசனம், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். 20ஆம் வசனம், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். 21ஆம் வசனம், அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். 22ஆம் வசனம், அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். 23ஆம் வசனம், ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கின்ற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். 24ஆம் வசனம், அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். 25ஆம் வசனம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து கடலில் என்ன பண்ணுறாங்க, வலையை போட்டு மீனை பிடிக்கணும் பார்க்கும் பொழுது ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, கரையில் நின்று ஒரு ஆலோசனையை சொல்கிறாங்க, நீங்கள் வலது பக்கத்தில் வலையை போடுங்க அப்படின்னு ஆலோசனை சொன்னாங்க. நம்ம யோவான் 21ஆம் அதிகாரம் முழுசாக படிச்சதை நம்ம கேட்டோம் இல்லையா? அப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் அவங்களுக்கு 153 பெரிய மீன்கள் கிடைச்சது. அப்போ நம்மளும் கூட ஏசப்பாவுடைய அன்பு பிள்ளைகளாகிய நீங்களும் கூட நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணணும், செவி சாய்க்கணும். ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். நமக்கு இல்லாத நேரத்தில், இப்போ மீன்கள் இல்லாத நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பாவுடைய ஆலோசனையை கேட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வலது பக்கத்தில் வலையை போடும்பொழுது தான் 153 மீன்கள் கிடச்சிது. அப்போ நமக்கும் ஒரு குறைவு, ஒரு ஞானம் இல்லாத சூழ்நிலை, ஒரு பணம் இல்லாத சூழ்நிலை, உங்கள் பெற்றோருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் நாம் என்ன பண்ணணும், ஆலோசனையை கேட்கணும். ஏசப்பா எனக்கு ஆலோசனையை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த காரியத்தில் குறைவு இருக்குது அப்படின்னு ஏசப்பா கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ஏசப்பா தர ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய ஆலோசனையை கேட்கும்படி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை திறக்கட்டும். அதற்காக ஆன்ட்டி உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று எந்த சிஷ்யனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டார்? ஆ யோவான், ஆ சீமோன் பேதுரு, இ யாக்கோபு. சரியான விடையை எழுதி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.